வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான லெமன் ரைஸ் எலுமிச்சம்பழம் சாதம் தான். எல்லார் வீட்லையும் ரொம்ப காமனாக பண்ணுற ஒரு ரைஸ் தான் அது. இது நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இதில் காட்ட போகிறேன். இதுக்கு முதல்ல நான் ஒரு கப்பு குக் பண்ணின சாதத்தை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாதத்தை நல்லா உதிராக எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதோட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா கிறிஸ்பாக ஆற வரையிலும் வறுத்துக்கலாம். இப்போது இதில் நான் பொடியாக கட் பண்ணின 2 பச்சை மிளகா சேர்த்துட்ருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ணின இஞ்சியும் சேர்த்துட்ருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 பிஞ்சு பெருங்காயம் சேர்த்துட்டு அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, இது ரொம்ப சூப்பராக இதுக்கு வாசனை கொடுக்கும். இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது சேர்த்துன்றதுக்கப்புறமா இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இந்த ரைஸில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் எலுமிச்சம்பழத்தில் 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை நல்லா இதில் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி. இந்த ரெசிபியோட டீட்டெயில் டெக்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.